வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹரி விட்டலா, ஜெய் விட்டலா. இன்றைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனுடைய பாகம் 34 மற்றும் புரந்தரதாசருடைய பாகம் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எங்க விட்டோம்? புரந்தரதாசர் ஒரே ஒரு வினாடியில தன்னுடைய இந்த உலகத்து பொருள் மீது இருந்த பாசத்தை எல்லாம் விட்டார்னு. ஒரு வினாடி தான் எல்லாருக்குமே. மிகச்சிறந்த நல்லவர்கள் கூட கோப வயசத்தினால கெட்டவராகிறதுக்கும் ஒரு வினாடி தான் காரணம். குடும்பத்து மேல பற்றும் ஆசையும் வைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் துறந்து துறவியாக போவதற்கும் ஒரு வினாடி தான். அந்த ஒரு வினாடிங்கிறது சில சமயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான தருணமாக அமைந்துவிடும். அந்த மாதிரியாக அந்த ஒரே ஒரு வினாடி தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நவகோட்டி நாராயணன் அப்படிங்கிற பேர் வாங்கினவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையுமே தேவைப்பட்டவர்கள் தகுதியானவர்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டு அவர் உஞ்ச விருத்தி எடுக்க ஆரம்பித்தார். இந்த உஞ்ச விருத்திங்கிறது பிச்சை கிடையாது. இதை நம்ம ஏற்கனவே கூட ஒரு பாகத்துல இதை பத்தி விவரமா படிச்சிருக்கோம். பிக்ஷை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வீதி வீதியாக செல்வார்கள். இவர்கள் வருவதற்காகவே குடும்ப ஸ்திரீகளும் ஆண்களும் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அரிசி போட்டு பழங்கள் காய்கறிகளோ ஏதோ கொடுத்து சமர்ப்பித்து அவர்களை வலம் வணங்கி விட்டு போவார்கள். அந்த பாத்திரத்துல கூட 2 அரிசி கூட எடுத்து போடுவாங்க. அதுல இருந்து மறுபடியும் பெரும் பாத்திரமா எடுத்துன்னு உள்ள போக கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருந்தது, சம்பிரதாயங்கள்லாம் இருந்தது. இவர்களும் அப்படி போடுறாளேன்னு சொல்லிட்டு தட இது நாளைக்கு இது நாளன்னைக்கு எல்லாம் எடுத்துக்க மாட்டார்கள். அன்றைக்கு என்ன உண்டோ அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விடுவார்கள். அது வரைக்கும் வீதிகளில் வலம் இறை நாமம் சொன்னவர்கள் பிறகு வீட்டிற்கு சென்று இறை நாமம் செய்ய ஆரம்பிப்பார்கள். பிரேம பக்தியை பரப்புவதிலேயே அவர்கள் இருப்பார்கள். இப்படியாக ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான வாழ்க்கையை இவர் ஆரம்பித்தார். முதல்ல எப்படி இருந்தாரு? பணம் வட்டி அப்படி இருந்தவர் இன்றைக்கு பக்தி நாமம் அப்படி மாறிட்டாரு. பாடல்கள், ஏன்னா அவரே நாரதருடைய அம்சம் தானே. பாடல்களில் மிகச்சிறந்தவராக விளங்கினார் அவர். சரி, அவருடைய மனைவி லட்சுமிக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கா. ஆனா என்ன ஆறுது? குழந்தை வளர்ந்துட்டா ருக்மணி. அவளுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். ஆனா இந்த மாதிரி மனிதர்கள்லாம் கவலையே விட மாட்டார்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அவன் பார்த்துப்பான் அப்படின்னு. சரி, நம்மளால முடியுமா அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு? நானும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றேனே அப்படின்னா இந்த கலிகாலத்துல அது நடக்காது. அப்படிங்கறதுனாலதான் பிரேம பக்தியே வந்தது. என்னன்னு, நீ வேலையை செஞ்சுட்டே என் பேரை சொல்லு, உனக்கு நான் முக்தி கொடுக்கறேன்னு சொல்லி வந்ததே தவிர உன் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன் நீ என் பேரையே சொல்றதுனாலன்றது இந்த கலியுகத்துல அரவணைப்பார் கிடையாது, மதிப்பு கொடுப்பார் கிடையாது. அதனால அந்த மாதிரி நடப்பது கொஞ்சம் அசாதாரணம். அவர்கள்லாம் அசாதாரணமான மனிதர்கள், நம்மெல்லாம் சாதாரணமான மனிதர்கள். நமக்கு இப்போ இரவு நம்ம என்ன உணவு செய்யறது, நாளைக்கு என்ன காய்கறி வீட்டுல இருக்கு, வயசான காலத்துல நமக்கு வேணுங்கிற பணம் இருக்கா, இப்படி எல்லாம் எண்ணம் ஓட்டம் போகும் நம்மளுக்கெல்லாம். தப்பு இல்லை, ஏன்னா கலிகாலம் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். கொடுப்பவர் யாரும் கிடையாது. அவர்கள் பாட்டை அவர்கள் பார்த்து கொள்ளும்படியான ஒரு காலத்துல, நம்ம கடினமான காலத்துல நம்ம இருக்கோம். இது கலியுகத்துக்கு ஏத்த வாழ்க்கை இதுதான். அதனால மனதில் நாமத்தை சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேலையை நீ செய்ய என்பது தானே பிரேம பக்தி இல்லையா? அதனால அவருடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி சரி, இறைவன் அவருக்கு அப்படி படைத்தவருக்கு இறைவன் செஞ்சுதானே ஆனும். அதனால ஒரு பெரிய பணக்கார ரூபத்துல மாப்பிள்ளைய பார்த்து அந்த பொண்ணுக்கு நல்ல சிறந்த முறையில திருமணம் செய்து வைத்து விட்டு போனார் அந்த இறைவன். இவர் அதையும் ஒரு பெருசா எடுத்துக்கல. ஓகே, சரி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியாகவே எடுத்துக்கொண்டு விட்டார். சரி, இப்ப ஏற்பட்டவர் ஒரு முறை திருப்பதிக்கு போறார். திருப்பதியில ஒரு பெண் இருக்கா, அவளை புரந்தரி அப்படின்னு அவளுக்கு பேரு. அவள் ஒரு தேவதாசி அல்லது கணிகை குடும்பத்தை சேர்ந்தவள். நம்ம கானோபத்ராவை பத்தி படிக்கும்போது இந்த கணிகைனா என்ன ஏது, அந்த காலத்துல அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, 4ஆம் வட்டத்துல அவர்களுடைய பெயர் எப்படி ஒரு கெட்ட பெயராக மாறினா மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். அவள் தேவதாசி. இப்ப நம்ம புரந்தர தாசர்னு சொல்லும் போது தாசர் அப்படின்னா ஒரு பெருமையா சொல்லிக்கிறோம். தாசின்னு சொல்லும் போது நம்மளுடைய அந்த குரலே துவனியே சரியில்லாமல் இருக்கும். அது காரணம் கால ஓட்டம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த தேவதாசிகள் தங்களை இறைவனுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டு
அந்த இறைவனுக்கு பூ கட்டுவது, இறைவன் முன் நடனம் ஆடுவது, கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதுக்கு பிறகு விழா காலங்களில் எல்லா வேலைகளையும் கூட செய்வது, இப்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த காலத்தில் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. அது முக்கியம். சோ இவளும் இறைவனுடைய நாமத்தோடு பக்தியாக வாழ்ந்தவள். அவளுக்கு இந்த இறைவன் பாலாஜி என்று வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு அனுகிரகம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தினம் இரவானா அவ போயிடுவோம் வீணையை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள. அவ வீணை வாசிக்க இறைவன் நடனம் ஆடுவாரு. அவர் வீணை வாசிக்க அவள் நடமாடுவா. காலையில தான் அவ திரும்பி வருவா. இவர் ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி அவ கோவிலுக்கு போறத பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆக்கம், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவள் தயங்கரா. ஆனாலும் இவரை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு சிறந்த பாடகர், பாடல்கள் எழுதுபவர், இறை பக்தி நிறைந்தவர்லாம். அதனால தயக்கத்தோட உண்மையை சொல்றா. சொல்லிட்டு என்ன பண்றா, கிளம்புறா. அவர்ல நான் இன்னைக்கு வரேனே, ஒரு நாள் நான் நிறைய தரிசனத்தை அடையிறேனே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவ ரொம்ப தயங்குறா. இருந்தாலும் ஒரே ஒரு நிபந்தனையோட கூட்டின்னு போறேன். ஏன்னா இவர் கூட்டு போனும் போது அவர் மகா பெரியவர், அவர்கிட்டயும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால சரி, ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்க ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கணும், நீங்கள் வரக்கூடாது எதிர, தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு என்ன வேணாலும் பாருங்கோ அப்படின்னு. எப்பேற்பட்ட அறியாமை பார்த்தீங்களா? நம்மளை விட அவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், இறை பணியிலேயே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்களுக்கு கூட புரியல இந்த இறைவன் நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பான், அவனை ஏமாத்தவே முடியாதுன்னு. அதுதான் அஜ்ஞானம் இல்லையா? நமக்கு வேற பொருள்கள் மேல அஞ்ஞானம், அவர்களுக்கு அந்த இறைவன் மேல அஞ்ஞானம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரின்னு இவரும் போய் அந்த நிபந்தனைப்படியே தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டார். அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கேட்டாக்கா, யாராவது ராகங்களை தப்பா பாடிட்டா போச்சு. ஏன்னா அவர் சங்கீதத்தில் மிகச்சிறந்த நாரதரின் அம்சம். அதனால அந்த ராகங்கள் தப்பாயிடக்கூடாது, பாடல்கள் தப்பாயிடக்கூடாது, கோபம் வந்துடும். அதே மாதிரி தனக்கு உண்டான மரியாதையை தன் சிஷ்யர்கள் கொடுக்காமலே இருந்துடக்கூடாது. இந்த ரெண்டுமே கடுமையாக கோபிப்பார். அப்பேற்பட்டவர் அவர். இவர் என்ன பண்ணாரு, உள்ள போய் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டாரு. இறைவன் ஆடுறாரு, இவ வீணை வாசிக்கிறார். இப்ப இறைவன் வீணை வாசிக்கணும். அவர் ஒரு விளையாட்டு விளையாட நிச்சயித்து, சுஸ்வரம் அப்படின்னா சிறந்த முறையில் ராகத்தை பாடுவதுன்னு அர்த்தம். அபஸ்வரம் அப்படின்னா கன்றாவியா ராகத்தை கொலைப்பதுன்னு அர்த்தம். கொலைத்தல் அப்படின்னா தவறா பாடுறது. அதனால இறைவன் என்ன பண்றாரு, தவறா பாட ஆரம்பிச்சுட்டார், வீணை வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு தான் பொறுக்காதே, தான் எங்க இருக்கோம், யார கோபிக்கிறோம் எதுவுமே தெரியல, வந்துட்டார் வெளியில கோபிக்கிறதுக்கு. அப்புறம்தான் உரைக்கிறது, அடாடா இவர் போய் நம்ம தப்பா பாடுவாரா, நம்மளை வெளியில வரவழைக்கிறதுக்காக தானே அவர் இதை பண்றாருன்னு அவருடைய காலில் போய் விழறாரு. இறைவன் சொல்றாரு, எனக்கு உன்னுடைய மேன்மையும் தெரியும், உன் குறையும் தெரியும், உனக்கு ஒரு குரு தேவை, இந்த புரந்தரியே நீ உன்னுடைய குருவாக வைத்துக்கொள், அவளிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள், உன்னுடைய பெயர் இன்றிலிருந்து புரந்தரதாசர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சிடுறாரு. புரந்தரி கிட்ட நிறைய அவர் கத்துக்கிறாரு. அவர் எழுதின ஒரு நூலுக்கு கூட புரந்தரின்னு ஒரு நூல் பேர் வைத்திருக்கிறார். இப்படியாக அவருடைய காலம் போச்சு. சரி, இவரை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் கர்நாடக மியூசிக் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நம்மளுடைய கலாச்சார பெருமை பாடல்கள், கர்நாடக பாடல்கள் எல்லாம் அவர் எழுதினது முழுக்க முழுக்க கன்னடத்திலையும் அதுக்கு பிறகு சான்ஸ்கிருதத்திலையும் தான். அவர் தான் இந்த பாலபாடம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும், ஸ்வரளி வரிசை, ஜண்ட வரிசை அப்படின்னு வரிசையா கீதங்கள், அப்புறம் அலங்காரங்கள், அப்படியெல்லாம் வரிசையா ராகம், தாளம், பல்லவி, பாவம் இதெல்லாத்தையும் அழகா நிர்ணயம் பண்ணி அதற்குண்டான ஒரு வரைமுறையை கொடுத்தவர் அவர். கிட்டத்தட்ட 45,000 பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஆனா இன்றைக்கு காண கிடைப்பது வெறும் 1000 தான். அவருடைய பாடல்கள்ல சமத்துவம், எல்லோருமே இறைவனை வணங்க தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற, அப்புறம் கிருஷ்ண பக்தி, இது எல்லாமே அவருடைய பாடல்களில் காண கிடைக்கும். அப்பேற்பட்ட அவரானவர் மறுபடியும் அப்படி தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து
பண்டரிபுரத்துக்கு வந்து சேர்றாரு. அந்த காலத்துல எல்லாம் நடதானே பாவம். பண்டரிபுரத்துக்கு வந்த போது அவருடைய கால் வலி, அப்படி ஒரு வலி. அதனால என்ன பண்றாரு, அப்பண்ணா கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வா அப்படிங்கிறாரு, நான் காலுக்கு ஒத்தடம் கொடுக்கலான்னு. அப்பண்ணாவும் பாவம் இவரோட கூட நடந்து வந்தவன் தான். அவனுக்கு பக்கத்து ரூம்ல போய் தூங்கினான். பக்கத்து அறையில போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். களைப்பால நன்னா தூங்கிட்டு இருக்கான். குரு கூப்பிட்டதை அவனுக்கு காதில் விழலை. பண்டரிபுரநாதன் என்ன பண்ணான், அப்பண்ணா ரூபத்துல தண்ணி கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துன்னு தரான். கால் வலியால துடிச்சுட்டு இருந்த அவருக்கு தான் என்ன பண்றோன்னே தெரியாம அந்த தண்ணி எடுத்து அப்படியே அப்பண்ணா மூஞ்சில விசிறிட்டார். அப்பண்ணா ஒண்ணுமே சொல்லல, கிளம்பி வெளியில போயிட்டார். இவருக்கு குற்றமுள்ள நெஞ்சு எப்பவுமே குறுகுறுக்கும்னு சொல்லுவோம். தான் பண்ணது தப்பு, இன்றைக்கு நம்ம அளவை மீறிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு வந்துடுத்து. அவர் எப்பேற்பட்டவர், சங்கீத பிதாமகா அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கினவர். த ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், அதாவது கர்நாடக இசையின் தந்தை அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கினவர். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு மனிதர் எந்த அளவுக்கு மீறி இன்றைக்கு காரியம் செய்துட்டாரு அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுத்து. உடனே எழுந்து நேர போறாரு அப்பண்ணா அவனுடைய அறைக்கு. அப்பண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் குரல் தழுதழுக்கிறது. எழுந்துக்கிறான் சுருட்டின்ட்டு. அப்பண்ணா என்ன அப்படின்னு. இல்லை, நான் இந்த மாதிரி நீ சுடு தண்ணி எடுத்துன்னு வந்தேன்ன போதே நான் கொண்டு வரலையே, நான் படுத்து தூங்கின்னு தானே இருந்தேன். நான் அப்போ வந்ததுலேருந்து நான் இந்த அறையை விட்டு வெளியிலே வரலையே, கனவு ஏதாவது கண்டீங்களான்னு அவன் கேட்குறான். அவருக்கு தோணிது, ஓஹோ இருக்கலாம், கனவு கூட கண்டிருக்கலாம் நான் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு குழப்பம்தான். சரின்னு போய் படுத்துட்டாரு. மனசு ஒரு தேர்தல் பண்ணிட்டு. ஆனாலும் மனசு ஒப்பலை, என்னமோ நடந்துடுத்தும் தோன்றுறது. மறுநாள் காத்தால எழுந்துக்கிறாரு, சந்திரபகால குளிக்கிறாரு. நேர போய் விட்டலனை தரிசிக்க போனா விட்டலன் முகமெல்லாம் கொதிக்கிற தண்ணினால வந்த கொப்பளம் அலறிண்ட மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நினைவு தெரிஞ்சு எழுந்த போது விட்டலன் காலை பிடிச்சு கதறாரு. தவறு பண்ணிட்டேன், இனிமே இந்த கோபத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அடுத்த வினாடி விட்டலனுடைய முகமானது மறுபடியும் பழையபடியா ஆயிடுத்து. ஆனாலும் அவர் எப்படி கோபத்தை விட்டாரா, இன்னும் என்னென்ன நாடகம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்ப்போமா. அது வரைக்கும் ஜெய் விட்டலா, ஹரே விட்டலா, வணக்கம்.